வணக்கம் நண்பர்களே. நம்ம வீடுகள்ல தினமும் பயன்படுத்தக்கூடிய ஒரு பொருள்னா அது பால். அது குழந்தைகள்ல முதல் பெரியவங்க வரை அனைவருமே பால் குடிச்சிட்டு வர்றோம். எதற்காகனா கால்சியம், புரதம், விட்டமின் என பல சத்துக்கள் அந்த பால்ல நிறைந்திருப்பதால. பால் உடலுக்கு பல விதமான நன்மைகளை தருது. அதுவும் முக்கியமா கால்சியம் ரிச் அப்படின்னு நம்ம சொன்னோமாவே பால் தான் எல்லாருக்குமே ஞாபகத்துல வரும். ஸோ இதனால தான் நம்ம பாலை குடிச்சு நம்மளுடைய எலும்புகளை வலிமையாக்கிக்கிட்டு இருக்கோம். ஆனா நம்ம குடிக்கக்கூடிய பால் எல்லா உணவுகளோடு சேர்த்து குடிக்கிறது ஏற்றதே இல்லை. பாலுடன் சில உணவுகளை சேர்த்து சாப்பிட்டா இல்ல நம்ம இந்த பாலை குடிச்சதுக்கு அப்புறம் சில உணவுகள் நம்மளுக்கு பலவிதமான பிரச்சனைகளை ஏற்படுத்தும். பால் கூட கலந்து சாப்பிட்டாதான் பிரச்சனை இல்லைங்க. பால் குடித்த உடனே இன்னொரு பொருளை சாப்பிட்டாலும் பிரச்சனை தான். நீங்க நினைப்பீங்க பால் கூட என்னத்தை கலந்து நம்ம சாப்பிட போறோம் அப்படின்னு. நம்ம சாப்பிடக்கூடிய உணவுகள் சரியான ஒரு சேர்க்கையோடு எடுக்கணும். தவறான சேர்க்கை எடுத்தோம்னா பலவிதமான பிரச்சனைகள் ஏற்படும். முக்கியமா வயிறு உப்பசம், வாந்தி, சிலருக்கு வெண்புள்ளிகள், அஜீரண பிரச்சனை, வாய்வு பிரச்சனை, வாமிட், அலர்ஜி இந்த மாதிரியான பிரச்சனைகள் ஏற்படுத்தலாம். இன்னைக்கு நம்ம வீடியோல பாலுடன் சேர்த்து சாப்பிடக்கூடாத 5 முக்கிய உணவுகள் என்ன, அவற்றால் என்ன பிரச்சனைகள் ஏற்படலாம், எப்படி சரியாக பால் குடிக்க வேண்டும் என்பதை விரிவா பார்க்க போறோம். ஸோ வீடியோவா முழுமையா பாருங்க. உங்க குடும்பத்துடைய ஆரோக்கியத்திற்கு இது மிகவும் பயனுள்ள ஒரு வீடியோவா இருக்கும். நம்ம எல்லாருமே தெரியாம செய்யற ஒரு சின்ன தவறு தாங்க. நம்ம முலாம்பழம், வாட்டர்மெலன், இந்த மெலன்ஸ் என்னென்ன மெலன்ஸ் எல்லாம் இருக்குதோ அந்த மெலன்ஸ் கூட பால் சேர்த்து குடிக்கவே கூடாது. இல்லைனா பால் குடிச்சதுக்கு அப்புறம் அந்த பழங்களை சாப்பிடக்கூடாது. ஆனால் நம்மள பல பேர் என்ன பண்ணுறாங்க, முலாம்பழம் மில்க் ஷேக் குடிக்கிறத வழக்கமாக வச்சுருக்காங்க. ஆனால் சிலருக்கு இது பொருந்தாமல் போகலாம். இது உயிருக்கு ஆபத்தை கூட ஏற்படுத்தலாம். ஸோ எல்லாருமே இதை நீங்கள் கவனமாக தான் நீங்கள் கையாளணும். முக்கியமாக உங்களுடைய உடல் நலம் எப்படி இருக்குது, உங்களுடைய செரிமானத்தன்மை ரொம்ப வீக்காக இருக்குன்னா இந்த ஒரு சேர்க்கையை நீங்கள் தவிர்க்கிறது ரொம்பவே நல்லது. எல்லாருக்கும் ஒரே மாதிரி ஏற்படாது. ஆனா ஒரு சிலருக்கு கண்டிப்பாக பிரச்சனைகளை ஏற்படுத்தும். ஏன்னா முலாம்பழத்துல அதிக அளவு தண்ணீர் மற்றும் நார்ச்சத்து நிறைந்தது. முலாம்பழம், வாட்டர்மெலன் இது எல்லாமே பால் செரிமானமாகிறதுக்கு சிறிது நேரம் எடுத்துக்கொள்ளும். ஆனா இந்த பழங்கள் தண்ணீர் சத்தும் நார்ச்சத்தும் இருக்கனால வேகமாவே செரிமானம் நடக்கும். ஸோ ரெண்டையும் ஒரே நேரத்தில் எடுத்துக்கொள்ளும் பொழுது செரிமானத்துல பிரச்சனை ஆகிரும். ஸ்லோ அண்ட் ஃபாஸ்ட் அதுல டிஸ்டர்ப் ஆயிரும். ஸோ இதனால என்ன ஆகும், வயிறு உப்பசம், வாய்வு பிரச்சனை, அஜீரணம் இந்த மாதிரியான பிரச்சனைகள் ஏற்படலாம். சிலருக்கு கடுமையான பாதிப்பும் ஏற்படலாம். குறிப்பாக செரிமான அமைப்பு பலவீனமா உள்ளவர்களுக்கு இந்த பிரச்சனை அதிகமாகவே ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால முக்கியமா வயதானவர்களுக்கும் சிறு குழந்தைகளுக்கும் இந்த ஒரு காம்பினேஷனை, இந்த ஒரு சேர்க்கையை தவிர்க்கிறது ரொம்பவே நல்லது. இதுக்கு மாற்றாக என்ன செய்யலாம்னா, முலாம்பழம் சாப்பிட்ட பிறகு குறைந்தது 1 இல்லைனா 2 மணி நேரம் இடைவெளி விட்டுட்டு நீங்க பால் குடிக்கிறது ரொம்பவே நல்லது. முக்கியமா சிறு குழந்தைகள், பால் குடிக்கிற குழந்தைகள்லாம் இருப்பாங்க. நீங்க வீட்டுல பழமும் வாங்கி வச்சிருப்பீங்க. அவங்கெல்லாம் என்ன செய்வாங்கன்னா தெரியாம பாலையும் குடிச்சிட்டு பழத்தையும் சாப்பிட்டுருவாங்க. ஸோ நீங்க உங்க வீட்டில் உள்ள குழந்தைகளுக்கு கவனிச்சு சரியான உணவு முறையை தேர்ந்தெடுத்து அடுத்து நம்ம இரண்டாவதா பார்க்கக்கூடிய ஒரு தவறான சேர்க்கை என்னன்னா முள்ளங்கி பிளஸ் பால் தாங்க. அது ரேடிஸ் பிளஸ் மில்க். முள்ளங்கி உடல் நலத்திற்கு பல நன்மைகளை கொண்ட ஒரு காய்கறி. ஆனா முள்ளங்கி சாப்பிட்ட உடனே பால் குடிப்பது சிலருக்கு செரிமான சிரமத்தை ஏற்படுத்தலாம். முள்ளங்கில இருக்கக்கூடிய சில இயற்கை சேர்மங்கள் பால்ல இருக்கக்கூடிய அந்த புரதம் சிலருடைய குடல் அமைப்புக்கு ஒத்து போகாது. இதனால அங்க பிரச்சனை ஏற்படும். இதனால வயிற்றுல எரிச்சல், வாய்வு தொல்லை, அஜீரணம், வயிற்று வலி இதெல்லாம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு அதிகமாகவே இருக்குது. ஸோ ஒருபோதும் முள்ளங்கி சாப்பிட்ட பிறகு, இப்போ நீங்கள் உங்கள் வீட்டில் ஒரு முள்ளங்கி பொரியல் வச்சுருப்பீங்க, இல்லை முள்ளங்கி சாம்பார் வச்சுருப்பீங்க. சாம்பார் சாப்பிட்டுட்டு முள்ளங்கி எல்லாத்தையும் சாப்பிட்டுட்டு பால் குடிப்பீங்க, ஒரு கிளாஸ் பால் எடுத்துக்குவீங்க. ஸோ அந்த மாதிரி தான் செய்யக்கூடாதுன்னு நம்ம சொல்கிறோம். ஸோ முள்ளங்கி உணவு சாப்பிட்ட பிறகு 1 மணி நேரம் இடைவெளி விட்டுட்டு தான் நீங்கள் பால் குடிக்கணும். ஞாபகத்தில் வச்சுக்கிறோங்க. மறந்தும் கூட பால் குடித்த பிறகு முள்ளங்கி சாப்பிடாதீர்கள். முள்ளங்கி சாப்பிட்டதுக்கு அப்புறம் பால் குடிக்காதீர்கள். அடுத்து நம்ம மூணாவதா பார்க்கக்கூடிய ஒரு தவறான சேர்க்கை என்னன்னா மீன் பிளஸ் பால் தாங்க. மீனும் பாலும் சேர்த்து சாப்பிடவே கூடாது என்று பல கருத்துக்கள்
பல பேர் சொல்லியிருக்காங்க. இது பல ஆண்டுகளாகவே சொல்லப்பட்டும் வருது. நம்மளுடைய முன்னோர்களுமே சொல்லியிருக்காங்க, மீனையும் பாலையும் ஒருபோதும் சேர்த்து எடுக்காதீர்கள் அப்படின்னு. ஏன்னா இது வந்து 2மே வந்து புரோட்டீன்ஸ் அதிகமா உள்ள ஒரு உணவு. மீன்லயும் சரி, பால்லயும் சரி. இதனால என்ன ஆகும்னா, செரிமான கோளாறு, வயிற்றுல கனத்த உணர்வு, வயிற்றுப்போக்கு இந்த மாதிரி பிரச்சனைலாம் ஏற்படும். மீன்ல இருக்கக்கூடிய புரதமும், பால்ல இருக்கக்கூடிய புரதமும் ஒன்றாக செரிமானம் ஆகுறதுக்கு அதிக நேரத்த வந்து எடுத்துக்கொள்ளும். இங்க அதிக நேரம் எடுக்கும்போது பிரச்சனை ஏற்படும். இதற்கு மாற்று வழி என்னன்னா, மீன் சாப்பிட்ட பிறகு 2 மணி நேரம் கழித்து பால் குடிப்பது ரொம்பவே நல்லது. முக்கியமா இத சிறு குழந்தைகளுக்கு நீங்க கண்டிப்பா ஃபாலோ பண்ணணும். ஸோ அவங்களுக்கு வந்து பிரச்சனைகள் அதிகமாவே ஏற்படும். ஸோ அவங்களுக்கும், வயதானவர்களுக்கும். அடுத்து நம்ம 4வதா பார்க்கக்கூடிய ஒரு தவறான சேர்க்கை என்ன? புளிப்பான பழங்கள் மற்றும் பால் தாங்க. அது என்ன புளிப்பான பழங்கள் அப்படின்னு நீங்க கேட்கலாம். அதாவது சிட்ரஸ் ஃப்ரூட், அதாவது விட்டமின் சி நிறைஞ்ச சிட்ரஸ் ஃப்ரூட் எல்லாம் இருக்குல்ல, அது ஆரஞ்சு, எலுமிச்சை, சாத்துக்குடி, நார்த்தங்காய் இது எல்லாத்துலயுமே வந்து புளிப்பு சுவை இருக்கும். அதுல வந்து என்ன இருக்குன்னா, ஆசிட் அதிகமா நிறைஞ்சிருக்குது. அதாவது நம்ம தமிழ்ல அமிலத்தன்மை கொண்ட பழம் அப்படின்னு சொல்லுவோம்ல, இந்த அமிலத்தன்மையும் பாலும் ரியாக்ஷன் ஆகும்போது பலவிதமான பிரச்சனைகளை ஏற்படுத்தும். ஸோ இந்த பழங்கள் நம்ம சாப்பிட்ட பிறகு நீங்க பாலை குடிச்சீங்கன்னா, அது 2ம் உடலுக்குள்ள போய் பல ரியாக்ஷன்ஸ் நடந்து உங்களுக்கு பிரச்சனைகளை ஏற்படுத்தலாம். அதாவது என்னன்னா, அஜீரணம், வயிற்று உப்பசம், வாந்தி உணர்வு, செரிமான பிரச்சனை. ஸோ இது எல்லாமே ஏற்படுத்தும். ஸோ அதனால ஒருபோதும் இந்த ஒரு பழங்களையும் பாலையும் எடுக்கிறத நீங்க தவிர்க்கணும். புளிப்பான பழங்கள் சாப்பிட்ட பிறகு 1 மணி நேரமோ 2 மணி நேரமோ கழிச்சு நீங்க பாலை குடிச்சுக்கிறலாம். அடுத்து நம்ம 5வதா பார்க்கக்கூடிய ஒரு தவறான சேர்க்கை என்னன்னா, அதிக உப்பு பிளஸ் உணவுக கூட பால்கள் சேர்த்து சாப்பிட்றத தவிர்க்கணும். அது என்ன அதிக உப்பு அப்படின்னு நீங்க நினைப்பீங்க. அது பாக்கெட்ல அடைக்கப்பட்ட சிப்ஸு, லேஸு இந்த மாதிரியான ஸ்நாக்ஸ் ஐட்டம்லாம் இருக்குல்ல, அது எல்லாமே ப்ராசஸ்டு பண்ண ஃபுட்டுங்க. ரொம்ப நாள் ஸ்டோர் பண்ணி வைக்கக்கூடிய ஒரு ஃபுட்டு. ரொம்ப நாளைக்கு அது கெட்டு போகாம இருக்கணுங்கிறதுக்காக அதில் என்ன சேர்த்துருப்பாங்கன்னா, அதிக அளவில் உப்பு, சோடியம் இது எல்லாமே சேர்த்துருப்பாங்க. ஸோ இந்த உப்பு, சோடியம் நம்ம உடம்புக்கு நல்லதே கிடையாதுல்ல. ஸோ அது கூட அந்த மாதிரி இருந்திருக்க உணவு இருக்குல்ல, அந்த உணவையும் பாலையும் சேர்த்து குடிக்கக்கூடாது. இப்போ நம்ம என்ன நினைப்போம், ஒரு ஈவினிங் டைம் ஒரு ஸ்நாக்ஸ் சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவீங்க, லேஸு, சிப்ஸ் இந்த மாதிரி காரமாக சாப்பிடுவீங்க. அது கூட ஒரு கிளாஸ் பாலோ, டீயோ ஏதோ ஒன்று குடிப்பீங்க. ஸோ இந்த பால் வந்து குடிக்கிறது ரொம்பவுமே தவறானது. ஏன்னா அதிகமாக உப்பு இருக்கிறதும் உடல்ல வந்து நீர் சமநிலையை மாற்றும். ஸோ நீங்கள் உடம்புல வந்து என்னது அந்த நீர் சத்து பிரச்சனையை உண்டு பண்ணுச்சுன்னா அடுத்த பிரச்சனை வந்து அதிகமாயிரும்ல. அப்போ தாகத்தை வந்து அதிகரிக்கும். சிலருக்கு வந்து செரிமான பிரச்சனையை ஏற்படுத்தும். ஸோ எப்போவுமே பால் தனியாக எடுத்துக்கிறணும். சத்தான ஸ்நாக்ஸை வந்து நீங்கள் சாப்பிடணும். ஸோ உப்புகள் நிறைந்த அந்த சோடியம் நிறைந்த அந்த உணவுகளை தவிர்க்கிறது ரொம்பவே நல்லது. பாலை சரியா குடிக்கிறதுக்கான முறைகளை பார்க்கலாம். பால் நம்மளுக்கு அதிக நன்மைகளை தரக்கூடிய ஒரு பொருள். ஸோ அதனுடைய முழுமையான ஊட்டச்சத்து நம்ம உடலுக்குள்ள போகணும்னா அதை குடிக்கிற முறைங்கிறது ரொம்பவே முக்கியம். சரியான முறையில் குடிச்சாதான் முழு ஊட்டச்சத்துலும் நம்ம உடலுக்கு போய் சேரும். எப்போவுமே பாலை குடிக்கும்போது வெதுவெதுப்பான ஒரு நிலையில தான் குடிக்கணும். ஆறி போய் கூலிங் ஆகி அந்த மாதிரிலாம் குடிக்கவே கூடாது. வெதுவெதுப்பாக இருக்கணும். இரவு நேரத்தில் நீங்கள் குடிக்கலாம். இந்த பாலில் வந்து நீங்கள் சேர்க்கிற சர்க்கரை வந்து நீங்கள் குறைச்சிக்கிறணும். சர்க்கரையை நீங்கள் பயன்படுத்தாமல் குடிக்கிறது ரொம்பவே நல்லது. அப்புறம் பால் கூட பேரிச்சம்பழம், பாதாம் இதெல்லாம் அளவா போட்டு குடிக்கிறது ரொம்பவே நல்லது. உணவுக்கும் பாலுக்கும் இடையில சிறிது இடைவெளி விட்டு தான் நீங்க பாலை குடிக்கணும். நார்மலாவே நிறைய பேர் நைட்டு தூங்க போறதுக்கு முன்னாடி பால் குடிக்கிறாங்க. அப்ப நைட்டு எடுக்கக்கூடிய சாப்பாடு ரொம்ப லைட்டானதா இருக்கணும். இடைவெளி விட்டு தான் எடுக்கணும். ஸோ சாப்பிட்ட உடனே பால் குடிக்க வேண்டாம். ஒரு 1 ஹவர் கேப் விட்டுட்டு எடுக்கிறது ரொம்பவே நல்லது. யாரெல்லாம் இந்த சேர்க்கையை எடுக்கும்போது ரொம்ப கவனமா இருக்கணும்னா, வயிற்றுல பிரச்சனை இருக்கிறவங்க, ஐபிஎஸ் உள்ளவங்க, குழந்தைகள், வயதானவர்கள், லாக்டோஸ் இன்ட்ரான்ஸ் இருக்கிறவங்க, இவங்க இந்த சேர்க்கையை தவிர்க்கிறது ரொம்பவே நல்லது. உங்க உடல் நலத்திற்கு ஆரோக்கியத்தை கொடுக்கும். ஆனா இந்த ஒரு சேர்க்கையை நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு விளைவுகள் அதிகமாவே ஏற்படும். ஸோ அதனால இப்ப பார்த்தவர்கள் இதை தவிர்க்கிறது ரொம்பவே நல்லது.
இந்த வீடியோவுல கூறப்பட்ட இந்த உணவுச் சேர்க்கை அனைவருக்கும் ஒரே மாதிரியான பாதிப்பை ஏற்படுத்தாது. நீங்க அத நல்லா புரிஞ்சுக்கிறணும். ஏன்னா ஒவ்வொருத்தவங்களுடைய உடல் நிலையும், உடல் வாகும் மாறுபடும். அதே மாதிரி பிரச்சனைகளும் மாறுபடும். ஒருத்தவங்களுக்கு ஒத்துக்குதும், ஒருத்தவங்களுக்கு ஒத்துக்காது. ஒருத்தவங்களுக்கு செரிமான பிரச்சனை ஏற்படுத்தும், ஒருத்தவங்களுக்கு அலர்ஜி ஏற்படுத்தும். அதனால எந்த ஒரு உணவு பழக்கமா இருந்தாலும் சரியான தேர்ந்தெடுத்து சாப்பிடுறது தான் ரொம்பவே நல்லது. நண்பர்களே, பால் ஒரு முழுமையான ஊட்டச்சத்து நிறைந்த ஒரு உணவு. ஆனா அத சரியான முறையில் எடுத்துக்கொண்டால் மட்டுமே அதனுடைய முழுமையான நன்மைகள பெற முடியும். இன்னைக்கு நம்ம பார்த்த மாதிரி பால சரியான முறையில பயன்படுத்துங்கள். இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருந்தா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணுங்க. இந்த வீடியோவ உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தேங்க் யூ ஃபார் வாட்சிங். வாழ்க வளமுடன். நன்றி.